இன்னைக்கு லாஜிக் அண்ட் ரீசனிங் தர்க்கவியல் மற்றும் காரணவியலேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாங்க. A17 D10 G14 டேஷ் M லெவல். ஆப்ஷன்ஸ் வந்து A K7 B K4 C J7 D J4. இப்போ கொஷினில் உள்ள எல்லா ஆல்ஃபபெட்டையும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். A D G டேஷ் M. ஏக்கும் டிக்கும் உள்ள சீக்வன்ஸ் என்ன, எவ்வளோ லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 2 லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டிக்கும் ஜிக்கும் எத்தனை லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கு, 2 லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அதே சீக்வன்ஸ் தான் ஜிக்கு அடுத்த உள்ள ஆல்ஃபபெட்டும் வரப்போகுது. அப்போது ஜிக்கு அடுத்து 2 லெட்டர் மிஸ் ஆச்சுன்னா என்ன லெட்டர் வர வாய்ப்பு இருக்குது, ஜே. ஜேங்கிற ஆப்ஷன் வந்து சிலையும் டிலையும் இருக்குது. அப்போது நம்ம ஏவும் பியும் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர்ஸை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நம்பர்ஸை நீங்கள் செட்டாக தான் பார்க்கணும். 17 10. 17க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 7. அப்போது 14 அதுக்கு அடுத்த நம்பர் உள்ளது அதே -7ஆக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். சி ஆப்ஷனில் J7ம் டி ஆப்ஷனில் J4 வந்திருக்கு. கண்டிப்பாக J4ங்கிற ஆப்ஷனு வரவே வராது, ஏன்னா அது சீக்வன்ஸை தவறி வரும். அப்போது 14 - 7 7. அதனால் ஆப்ஷன் சி J7 தான் கரெக்டான ஆன்சர். பிசி டிப்ஸ் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.